நம்ம ராமநாதபுரத்துல பெரிய சிவன் கோயில்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இங்க வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கு அப்படிங்கிறது. இந்த கோயில்ல என்னென்னலாம் இருக்கு, இந்த கோயிலோட வரலாறு என்னங்கிற டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி ராம்நாத் டாக்கீஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஹரஹர நம பார்வதி வதஹே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கு மேரவா போற்றி, கையிலே மலையானே போற்றி, காகவாத்திரலே போற்றி போற்றி. ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் பிரம்மகிருஷ்ண ராஜராஜ மகாராணி நாச்சியாருக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் 1645 தலைவாசி செய்தி காலத்தால் கட்டப்பட்ட ஆலயம், சிவாலயம். இந்த ஆலயத்தில் சிவாலயத்தில் நடக்க வேண்டிய அனைத்து உற்சவங்களும் நடக்கிறது. இதில் மிகவும் முக்கியமானது சைத்திர உற்சவம் சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா. 12 நாள் காப்பு கட்டு கொடியேற்றத்துடன் நடைபெறும். மாதந்தோறும் நடக்கக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம், 2 பிரதோஷம், சங்கட சதுர்த்தி எல்லாம் நடைபெறும். இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சிவனும் அந்த பக்கம் பெருமாளும் ஒரே காம்பவுண்டு செவத்துக்குள்ளில் அமைக்கப்பட்டு இருக்கும். வேற எங்கேயுமே இப்படி பார்க்க முடியாது. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இங்கே மட்டும்தான் அப்படி தரிசனம் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் பெருமாளும் சிவனையும் வந்து தரிசிக்க புண்ணியம் இங்கே தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் சிவாலயத்தில் மட்டும்தான் மோட்ச தீபம் ஏற்றப்படும். இந்த ஆலயத்தில் வந்து மோட்ச தீபம் ஏற்றப்படும். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கெல்லாம் மோட்ச தீபம் இந்த ஆலயத்தில் ஏற்றப்படும். நம்ம ராமநாதபுரம் டவுனுக்குள்ளேயே 400 வருஷம் பழமையான சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சமேத சொக்கநாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ராமநாதபுரத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே தசாவதாரம் படம் பார்த்திருப்போம். அதுல கமலஹாசனை ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. ஏன்னா அப்ப சைவ வைணவ சண்டை வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படி ஒன்று கிடையாது அப்படிங்கிறதுக்காக சிவனையும் பெருமாளையும் ஒரே இடத்துல வச்சு சாமி கும்பிடுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நம்மளை ஆட்சி பண்ண சேதுபதி மன்னர் ஒரே செவத்துக்குள்ள 2 கோயிலையும் கட்டியிருக்காரு. இங்க ஆரம்ப காலகட்டத்தில் தேர் ஓடி இருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு தேர் பழுதடைஞ்சு கிடக்கு. இங்க மட்டும்தான் கைலாய தரிசனமும் வைகுண்ட தரிசனமும் ஒரே நேரத்தில் நடக்கும். இங்க சொக்கநாதர் மீனாட்சிக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த கோவிலோட வாசல்லையே ஸ்ரீ வல்லப கணபதி பால தண்டாயுதபாணி சன்னதியும் இருக்கு. அதே மாதிரி தட்சணாமூர்த்தி, மகாலட்சுமி, வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணி, துர்க்கையம்மன் இவங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. அதே மாதிரி இறந்தவங்களுக்கு மோட்ச தீபம் ஏத்துனா குடும்பத்துக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. அதனாலேயே இங்க மோட்ச தீபம் நிறைய பேர் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. சிவாய நமக. இது வந்து நம்ம மீனாட்சி சொக்கநாதர் கோயில். இங்கே வந்து நம்ம வழிபட்டோம்னா இங்கே நம்ம என்ன நினச்சி வரோமோ அதை நம்ம மீனாட்சியும் சொக்கநாதர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. எனக்கு இங்கே திருமணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. முதல் நான் வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். இப்போ 10 வருஷம் வச்சு இவர் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ வருஷம் வந்துட்டுருக்கேன். எல்லா விஷயத்துக்கும் வந்துகிட்டு இருக்கேன். இங்கே திங்கக்கிழமை மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இதை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம். நம்மளால முடிஞ்ச இயல்பு என்ன வேணாலும் ஆலயத்துக்கு செஞ்சு இது பண்ணலாம். இதுதான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை. என்ன வேணால் பண்ணி நம்ம சிவனையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டுக்கலாம். இங்கே திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெறும். இங்கே 1000 கோடி மக்கள்கள் இங்கே வர்றாங்க. வந்து இது ஐயனை வழிபட்டுட்டு தான் போகிறாங்க. எல்லா விஷயமும் இங்கே நல்லா தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு எல்லாம் நடந்திருக்கு. இன்னமும் நடக்கும் நான் நம்பிக்கிறேன். இது வரைக்கும் இங்கே யாரும் ராம்நாட்டிலேருந்து இங்கே யாரும் வராமல் இருக்கீங்களோ வந்து பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. இது வந்து மீனாட்சி சொக்கநாதர் வந்து ஆலயம். இது இங்கே வந்து நான் ஒரு 6-7 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைங்க படிப்புலேருந்து குழந்தை செல்வத்திலேருந்து நம்ம என்ன கேட்டாலும் சரி இவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. இங்கே வந்து நடக்கிற சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி, சித்திரை திருவிழா எல்லாத்துலேயும் நாங்கள் எல்லா மக்களும் கலந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லா அபிஷேகங்களும் நல்லா சிறப்பாக நடப்படுது. ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு போகாதவங்க கண்டிப்பா ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு போய் பாருங்க. இதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெருமாள் கோயிலை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி ராமநாதபுரத்தோட வரலாறு அண்ட் சிறப்புகளை தெரிஞ்சுக்கிற ராம்நாத் டாக்கீஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.